கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான இந்த காலவேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளை நம்முடைய பிள்ளையோடு கூட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய சீரமைப்பை குறித்து நாங்கள் பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை அவனுக்கு அடிப்பித்தீர். இந்த வார்த்தையை மூத்த குமாரன் தன் தகப்பனோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, அப்பா, ஒரு காலத்தில் ஆசி எனக்கு பிரித்து தாரும் என்று கேட்டான். பிரித்து கொடுத்தீங்க. அதை வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமாய் செலவழித்து தனக்கு இருந்த எல்லா விதமான அந்தஸ்தையும் தனக்கு இருந்த எல்லா ஆசையும் ஊதாரித்தனமாய் அழித்து போட்டு ஒன்றுமில்லாதவனாய் திரும்பி வந்த அவனிடத்தில் நீர் இவ்வளவு பட்சமாய் பேச காரணம் என்ன என்பதை குறித்து அவன் தர்க்கிக்கிறான். அவன் சொன்னான், தகப்பன் சொல்றான், இவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லி கொண்டாடத் தொடங்கும் பொழுது இந்த மூத்த மகன் பேசின வார்த்தைகள் தகப்பனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்துச்சு. எப்படி இந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் இவ்வளவு சலுகை கொடுத்தான்னா, ஒரே ஒரு காரியம்தாங்க. என்ன அப்படி தெரியுமா? அதே 15ஆம் அதிகாரத்தில் அந்த 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 16, 17. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனை பேர் பூர்த்தியாய் சாப்பிட்டு இருக்கிறார்கள், நானோ பசினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. கூலிக்காரர் ஒருவனாய் வைத்து கொள்ளும் என்று சொல்லுவேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வருகிறதை அவன் தகப்பன் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனுக்கு முத்தம் செய்தான். பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிதுங்க. எப்போ புத்தி தெளிது? பன்றி பாருங்க விசேஷித்ததாக மாறிடுது. ஆனால் இவனுக்கு பன்றிக்கு கொடுக்கிற தவிடு கூட அவனுக்கு என்ன சில கிடைக்கல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாய் பெட்ரூம் வரைக்கும் போகும், ஆனால் உறவுகள் அப்படி போகிறதில்லை. நாய், பன்றி இவைகளெல்லாம் பேணி காக்கிறவங்க. ஆனால் மனுஷனை என்ன செய்யறதில்லை, அங்கீகரிக்கிறதில்லை. அவனுக்கு அப்படி ஒரு நிலை வரும்பொழுது தான் அவனுடைய புத்தி தெளியுது. அது வரைக்கும் புத்தி தெளியலைங்க. என்ன புத்தி தெளியலை? அவன் உல்லாசமாய் வாழ்ந்தவன், உல்லாச உறவுக்கு ஆசைப்பட்டவன். அதாவது சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சுகபோகமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க உயிரோடு செத்தவங்களாம். அப்படி உயிரோடு சாக போகிறவன் மனம் திருந்தி தகப்பன் வீட்டை நினைக்கிறான். அங்கே அநேகர் பூர்த்தியாய் சாப்பிடுகிறதை பார்க்கிறான். புத்தி தெளிகிறது. தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான். தகப்பன் அவனை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் நமக்கு இருந்தாலும் புத்தி தெளிந்து தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது பரலோகம் நம்மை அங்கீகரிக்கிறது அல்லவா? நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது தகப்பன் வீட்டை நோக்கி ஓடி வருகிறான். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு வரும்பொழுது பரத்துக்கு விரோதமாக ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஓடி வரும்பொழுது
பூமியில் இருக்கிற தகப்பனவனை மார்போடு அணைத்து முத்தமிட்டு தழுவி கொள்ளுகிறார். இதாங்க மறுசீரமைப்பினுடைய திட்டத்தினுடைய பிரதான காரியமாக இருக்கிறதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.